நிர்வாக மையமான புனித ஜார்ஜ் கோட்டை ஒரு புதிய முதலமைச்சரின் வருகையை சந்தித்துள்ளது. இந்த மாற்றம் வெறும் தேர்தல் வெற்றியாக மட்டும் பார்க்கப்படாமல் தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள ஒரு டிஜிட்டல் மாற்றத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி கோட்டையில் தனது அதிகாரப்பூர்வ பயணத்தை தொடங்கியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகளில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் மதுரை மத்திய தொகுதியில் நிகழ்ந்த வெற்றி. ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்த அமைச்சர், மறுபக்கம் பிரபலமான வேட்பாளர் என பலமான போட்டி நிலவிய நிலையில் எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத மாதர் பதுருதீன் 19,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இவருக்கு பின்னால் எந்த பெரிய அரசியல் வாரிசு பலமும் இல்லை. மாறாக விஜயின் கொள்கைகளை சமூக வலைதளங்களில் முறையாக கொண்டு சேர்த்த ஆதரவாளர்களின் உழைப்பு மட்டுமே இருந்தது. இந்த வெற்றிகரமான பின்பத்தை வடிவமைத்ததில் விஜயின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் அவரது தி ரூட் நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது. கடந்த 10 ஆண்டுகளாக விஜயின் பணிகளை நிர்வகித்த ஜெகதீஷ் ஒரு தேர்ந்த பிராண்ட் மேனேஜராக மாறி சமூக வலைதள அல்காரிதத்தை மிக துல்லியமாக கையாண்டார். மற்ற கட்சிகள் சமூக வலைதளங்களை தகவல் சொல்லும் கருவியாக மட்டுமே பார்த்தபோது ஜெகதீஷ் அதனை ஒரு உணர்வு பூர்வமான ஊடகமாக மாற்றினார். ஒரு பயனர் விஜயின் வீடியோவை ஒருமுறை பார்த்தால் அடுத்தடுத்து அவரது செய்திகளை வரும் வகையில் அல்காரித ஆதிக்கம் நிகழ்த்தப்பட்டது. விஜயின் இன்ஸ்டாகிராம் பக்கம் இந்த அரசியல் மாற்றத்திற்கு அச்சாணியாக இருந்தது. விஜயை பின்தொடரும் 1.7 கோடி மக்களில் 64% பேர் பெண்கள் என்பதும் 70%த்திற்கும் அதிகமானோர் 25 முதல் 34 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்களது ரசனைக்கேற்ப விஜயின் கருத்துக்களை சினிமா பாணி எடிட்டிங் மற்றும் பின்னணி இசையுடன் வழங்கியது அரசியல் மீது ஆர்வம் இல்லாத இளைஞர்களை கூட சந்திக்க வைத்தது. குறிப்பாக விராட் கோலி போன்ற நட்சத்திரங்களை விட விஜயை பின்தொடருபவர்களின் நம்பகத்தன்மை 100% உண்மையாக இருப்பது தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாகவே ரசிகர் மன்றங்களை தகவல் தொடர்பு கட்டமைப்பாக மாற்றி அதனை தேர்தல் நேரத்தில் ஒரு சீரான அரசியல் சக்தியாக செயல்பட வைத்தது ஜெகதீஷின் திட்டமிடலுக்கு கிடைத்த வெற்றியாகும். டிஜிட்டல் பிராண்டிங் மூலம் கோட்டையை கைப்பற்றியுள்ள விஜய் இனிவரும் காலங்களில் மாநிலத்தின் நிர்வாக சவால்களை எவ்வாறு கையாளப் போகிறார் என்பதே இப்போது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திரையில் தளபதியாக முத்திரை பதித்த விஜய் இனி ஒரு சிறந்த நிர்வாகியாக தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில் உள்ளார்.